இன்னைக்கு வாங்க விடுகதை பார்க்கலாம். வாங்க விடுகதை பார்க்கலாம். ஓடுவேன் நிப்பேன் ஓடுவேன் நிப்பேன், நான் யாரு? ஓடுவேன் நிப்பேன் டைம். அது ஓடிண்டே தான் இருக்கும். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிக்கும்ல. ஒரு நிமிஷத்துக்கு இல்லம்மா, இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மள கொண்டு போய் விடும். நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அங்க போலாம். ஓடிண்டே இருக்கும். ஓடினாதான் இன்னொரு இடத்துக்கு போய் சேர முடியும். ஓடுவோம், நின்ற உடனே இறங்கிப்போம். இங்க இறங்கனா அதுக்கு பேர் என்ன? பஸ்லயும் போலாம், கார்லயும் போலாம், நிறைய இருக்கு. வண்டி, பஸ், காரு, ஜீப்பு, ட்ரெயின், எல்லாம் இருக்குல்ல. பஸ் வாகனம், வெஹிக்கல்ஸ். தண்ணியில இருந்தாலும் நான் நனைய மாட்டேன், நான் யாரு? தண்ணியில இருந்தா நம்ம நனைஞ்சிடுவோம்ல. ஐயே, தண்ணியில இருக்கிறதுதான் தண்ணின்னு கேக்குறேன். தாமரை. இது தாமரை வந்து அது அது இல்ல, தாமரை கிடையாது, பூ கிடையாது, மனுஷங்கள மாதிரி. அது தண்ணீர்ல இருந்தாலும் நனையாது. மீன். மீன் எடுத்து பாரு, அது மேல தண்ணி வருதா இல்லையான்னு. தண்ணி சொட்டும் பாரு, நனையாமல அது மேல தண்ணி இருக்கு. அப்படி இருக்காது வாய. சரி சொல்லு, என்னது? காத்தால வரும், மத்தியானம் வரும், நைட்டு வரும். சூரியன். நைட்டு சூரிய பகவான் எங்க வராரு? சந்திரன். மாத்தி மாத்தி விட சொல்லிட்டே இரு. சரி சொல்லு. நம்ம போறோமா, வெளிச்சம் இருந்தாக்கா அது வரும், நம்ம தெரியும், நல்லா தெரியும். படுத்துட்டு இருக்கும் போது மட்டும்தான் வராது, மத்த எல்லா நேரத்துலயும் வரும். நமக்கு சேஃபா இருக்கும். ஷேடோ சேஃபாவும் இருக்கும். ஆமா, ஷேடோ நமக்கு சேஃபாவும் இருக்கும், நமக்கு ஆபத்தும் இருக்கும். நம்ம நல்லது பண்ணா நமக்கு சேஃபா இருக்கும், மற்றது பண்ணா நம்ம நடக்கிறதுக்கு, வெயில்ல நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நடக்கிறதுக்கு நமக்கு முன்னாடி நிழல் வந்துடுறதுல. சரியா? என்னது அது? நிழல் தான் அது. தண்ணியில தெரியும்ல, தண்ணியில நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்கோயேன், தண்ணியில தெரியும், ஆனா நனையாது. மரம் தண்ணிக்குள்ள இருக்குல்ல, நனையுதா? ஆனா மரத்தோட நிழல் ஃபுல்லா தெரியும், ஆனா நனையாது. மரத்தோட நிழல், மரத்துக்கு மரம் வந்து நிறைய ஒட்டின மாதிரி இருக்குமா? நனையுதுமா? எப்படி நனையுது? இது ரெயின் வரும். குளத்துல, கடல்ல, நதியில அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னாதான் நீ சொல்லுவ பதில். தண்ணியில இருந்தாலும் நனைய மாட்டேன், நிழல் தான் அது. தவழ்ந்து செல்வோம், ஆனா நாங்க குழந்தைங்க எல்லாம் கிடையாது. நாங்க யாரு? தவழ்ந்து போறது குழந்தை தானே தவழ்ந்து போகும். நாங்கெல்லாம் தவழ்ந்துதான் போவோம், ஆனா நாங்க குழந்தைங்க கிடையாது. நாங்கன்னு சொன்னது அந்த கொஸ்டின்ல உள்ள வார்த்தை. அது யார குறிப்பிடுறதுன்னு நீதான் சொல்லணும். குழந்தைங்க. அதுதான் சொல்லிட்டேன், குழந்தைங்க கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கிளாக் எங்க? கிளாக் தவழ்ந்துட்டு எங்க போறது? டேஸா? ஏற்கனவே கேட்டிருக்கேன், யோசி. அதுக்குதான் ஒரே விடுகதையே பல வாட்டி கேட்கறது எதுக்குன்னா, எப்படி கேட்டாலும் பதில் சொல்லிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஷார்ப்பா இருக்கணும். இது வருமா, அது வருமா, டக்கு டக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ளேயே யோசிச்சு டக்குன்னு பதில் சொல்லிடணும். மென்டல் சம்ஸ் எப்படி போடுறோம் அந்த மாதிரி. என்னது? வாசல்ல நின்றுட்டு ஆகாயத்தை பார்த்தா என்ன இருக்கு? ஆகாயத்துல என்ன போகுது? ஸ்கையா? சொல்லு. கிளவுடு. கிளவுட்ஸ், மேகங்கள் தான், மேக கூட்டம். நின்றுண்டே ஓடுவாங்கம்மா, ஓடிண்டே நிற்பாங்க. அவங்க யாரு? முள்ளு. நின்றுண்டே ஓடுவாங்களா? ஓடிண்டே நிற்பாங்களா? அதேங்க அது. இது வந்து ஒன்று வந்து இதுல துணியெல்லாம் துவச்சி ஈஸியா அவங்க வேலையை முடிச்சுப்பாங்க. ஒன்று. இன்னொன்னு வந்து ஏதாவது நமக்கு நல்லா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னா இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு, இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு இது வேணும். இதெல்லாம் முழுசா இருக்கும். இதெல்லாம் பவுடர் ஆக்கணும்னா அதுக்குள்ள போனாக்க டக்குன்னு பவுடர் ஆயிடும். டெய்லி இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறோம். இப்ப அப்படிதான். சொல்லு மாட்டுக்கு. நான் ஒவ்வொன்னா நான் என்ன கேட்டேன்? அது ஓடிக்கொண்டே நிக்கும், ஓடிண்டே இருக்கும், ஆனா அது நின்னுன்னு தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. அந்த கொஸ்டினே முடிக்கல. அதுலயே 2 சொன்னேன் நான்.
நின்னுண்டே ஓடும் ஓடிண்டே நிக்கும். ரெண்டு என்னது? மக்களே, நின்னுண்டே ஓடுறது வாஷிங் பண்ண மிஷின். தெரியல. நின்னுண்டே ஓடுறது வாஷிங் மிஷின். நிக்கிறதா? மிஷின் ஓடுறதா? நிக்குதா? ஓடுதா? நிக்குது, ஓடுது. அது வந்து ஓடும் ஆனா நிக்கும். டயர் மாதிரி வச்சிருப்பாங்கம்மா. காலமா? ஒரே நேரத்திலேயே மூணு. ஒரே நேரத்திலேயே 3 போடுவாங்க. ஒன்னுத்துல அரிசி மாவு, ஒன்னுத்துல மஞ்சள் பொடி, குழம்பு பொடி, ஒன்னுத்துல வந்து கடலை மாவு, அப்படி சாம்பார், ரசம், ரவை. கோதுமை. ரவை அந்த மாதிரி. ஒரே நேரத்திலேயே 3 நாள் ரன் ஆகும். புரியுறதா? சாம்பார். அப்ப என்ன ஆகும்? டயர் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்கல்ல, அது ஓடினா அந்த மிஷின்ல இருந்து பவுடர் ஆகி கீழே விழும். அது சரியா? மிஷின். ஆமா, மாவு மிஷின் தான். மாவு மில் தான் அது. இது நின்னுண்டே ஓடும், அது ஓடிண்டே நிற்கும். துணி துவைக்கும் கருவியும் மாவு அரைக்கும் இயந்திரமும் தான் அது. மூடியை திறந்த உடனே மூக்க தொலைக்குது. ஆஹா, கமகமகமான்னு வாசனையாக வரும். சாப்பிடலாம் போல தோணும். சாப்பிட்றவும் செய்வோம். நிறைய பேர் சுகர் இருக்குன்னு அதை அதிகம் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு ஃப்ரூட்டு. அதுக்குள்ள சீடு இருக்கும். அது மூடி எங்க திறக்கிற? அது தோலை பிச்சும் சாப்பிடலாம், தோலோட சேர்த்து சாப்பிடலாம். மூடிய பிச்சா இது பெருசா இருக்கும். 1 கிலோ கணக்குல இருக்கும். தர்பூசணி அதுக்குள்ளேயே அவ்வளோ இருக்கும். தர்பூசணி. அது கமகமன்னு வாசனை வராது. பன் ரொட்டின்னா இதுல ஃபேமஸ். இது பன் ரொட்டியில இருக்கிறதுனா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். பன் ரொட்டி எதுக்கு பேர் போனது? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்குலாம் இல்ல, சொல்லுது. பன் ரொட்டி பெரிய பழம். என்ன பழம்? ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட் தான் அது. எனக்கு பிடிச்சது. இப்ப ரீசெண்டா தான் எனக்கு பிடிக்கும் அது. பலாப்பழம் தான் அது. பன் ரொட்டியில இருக்கிற பலாப்பழம் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும், ஆனா அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். திறந்த உடனே நீ தோல் ஓப்பன் பண்ணி பாரு. மேலே மட்டும் கட் பண்ண உடனே கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அந்த இடத்துக்கு தேடி ஓடி போய் வாங்கி சாப்பிடணும் போல் ஆசை வரும். நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருப்போம். பக்கத்தில் இருந்தோன்னா இருட்டாக இருக்கும். எதிர்க்க இருந்தால் வெளிச்சமாக இருக்கும். நாங்கள் யாரு? எல்லாம் பார்த்துட்டியா? சொல்லு. பக்கத்துல இருந்தா இருட்டா இருக்கும்னா என்னது? பக்கத்துல இருந்தா இருட்டா இருக்கணும். என்னது? உலகம். என்ன உலகம்? உலகம் இப்பதான் சன்னு 3ன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் பக்கத்துல இருந்தாருனாக்க அன்னைக்கு 2 பேரும் பக்கத்துல இருந்தா அமாவாசை. எதிர்க்க இருந்தா வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்கும்ல, பௌர்ணமி. பௌர்ணமி சூரியன். இப்ப நைட்டு 10 மணிக்கு மேல பௌர்ணமி ஆரம்பிச்சிடும். சித்திரை மாதத்து பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கும் நாளைக்கு வரைக்கும் இருக்கு. நாளைக்கு நைட் வரைக்கும். சரியா? சூரிய பகவானும் சந்திர பகவானும் தான் அது. என்னை வச்சு குயவரெல்லாம் மண்பாண்டம்லாம் செய்வாங்க. நான் யாரு? குயவர்னா மண்பானை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு பேர் குயவர்னு பேரு. இப்போ துணி தைக்கிறவங்க டெய்லர்னு சொல்றோம்ல, தையல்காரர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. சொல்லு. என்னது? மண்ணாலதாம்மா செய்வாங்க. என்ன வச்சு மண் இருக்கு, தண்ணி இருக்கு, வேற என்ன வேணும்? மண்ணு தண்ணி கையை வச்சு பண்ணோம்னா அது ஒரு வடிவத்திலேயே வராதே. அது பானையா வரணும். குயவர்னா பானை செய்யறவங்கன்னு அர்த்தம். பானையா அழகா வரணும். தட்டு மாதிரி இல்ல, சக்கரம். அது வண்டி சக்கரம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். வண்டி சக்கரம் தான் அது. சக்கரத்துல மேல வச்சு அத அழகா வடிவமைச்சிருவாங்க. அப்போ அழகா நம்ம என்ன ஷேப் கேக்குறோமோ அது அழகா வந்துடும். ஒரு கயத்துக்கு 1000 வாழ்த்துக்கள் வருது. அது என்னது? பர்த்டேக்கு 1 முழம் கயிறு எங்க குடுக்குறாங்களா? கையில கட்டுறாங்களா? 1 முழம்னா இவ்வளோ. 1 முழம் பூ. என்னது? ஆடி மாசம். ஏதாவது என்னை வச்சுட்டு ஏதாவது சொல்லு, நீ பாட்டுக்கு விளையாடு. ஆடி மாசம், சூரியன், சந்திரன் கேக்குறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. 1 முழம் கயிறு. எல்லாரும் போவாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க, இன்விடேஷன் எல்லாம் கொடுப்பாங்க, மேக்கப் எல்லாம் போட்டுன்னு போவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்கன்னு. அவங்கள பார்ப்பாங்களா இவங்கள பார்ப்பாங்களான்னு தெரியாது. எல்லாரும் போவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா போட்டோ எடுத்துப்பாங்க, செல்ஃபி எடுத்துப்பாங்க, வீடியோ கேமரா எடுப்பாங்க, ட்ரோன் கேமரா எடுப்பாங்க. என்ன ஃபங்க்ஷன்? எதுக்கு 1 முழம் கயிறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? 1 முழம்னா இவ்வளவுதான் இருக்கும்.
அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை கொடுப்பாங்க, கொண்டு போவாங்க. அப்பாடா, இதுக்கு இவ்வளவு நேரமா? தாலி கயிறு தான் அது, திருமங்கல்யம். ஃபைன்.